Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோல நம்ம 12th Matriculation Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.7 பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸசைஸோட டாபிக் என்ன அப்படின்னா போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்கலி இங்கே இருக்கக்கூடிய z is equal to r into cos theta plus I sin theta அப்படிங்கிறத போலார் ஃபார்ம். இதில் முதல்ல r என்ன தீட்டா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். r and theta இது ரெண்டையுமே நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி r அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இது நம்மளோட ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த ஜிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி இங்கே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம்னா இது எக்ஸ் இது ஒய். ஸோ ஆறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. ஸோ ஆர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அண்ட் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா அது இன்னொரு போலார் கோஆர்டினேட். அது என்ன எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா தீட்டா இஸ் டிஃபைன்ட் as the positive x axis and இந்த O to the complex number z. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆரிஜின் அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இதுக்கு இருக்கிற இந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாங்கிறது இதுதான். குவாட்ரண்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நம்ம தீட்டாங்கிறது என்னென்னு கற்றுக்கிறதுக்காக இப்போ அதை ஆஸ் ஆஃப் நோ இப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அதில் சில வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி போகும்போது பார்க்கலாம். இப்போ தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சேம் இந்த நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடு நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துப்போம் அண்ட் அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடியது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் tan தீட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஒய் டிவைடட் பை நமக்கு இருக்கிற அட்ஜசன்ட்டான எக்ஸ். அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதுதான் வந்து தீட்டாவோட ஃபார்முலா. tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் டிவைடட் பை எக்ஸுங்கிறது ரியல் பார்ட். அப்போ எப்போவுமே நம்ம ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆஸ் ஆஃப் நோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அதே போல் ஆர் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நம்ம மாடுலஸ் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே நமக்கு ஆர் அப்படிங்கிறது. ஸோ நோ டிஃபரன்ஸ். அடுத்ததா போலார் ஃபார்மோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 1 என்ன அப்படின்னா லெட்ஸ் சே z is equal to r into cos theta plus I sin theta அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கலாம். தென் z bar அதாவது z inverse அதாவது 1/z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/r which is இங்கே இருக்கக்கூடிய இந்த மாடுலஸ் வேல்யூ நமக்கு ரெசிப்ரோக்கலில் போயிடும் இன்ட்டு cos theta minus I sin theta உள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் வந்து இங்கே நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கலோட போலார் ஃபார்மோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்குது. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் டேக் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 அண்ட் z2. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா போலார் ஃபார்மில் எப்படி மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். இப்போ லெட்ஸ் சே 2 + 3i இன்ட்டு 4 - 7i அப்படின்றது அப்படின்னா 2 × 4 பண்ணுவோம். அடுத்து 2 × -7i 3i × 4 அப்புறம் 3i × -7i பண்ணுவோம். இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஆனால் இங்கே நம்ம போலார் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய ஆர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்ம்லேயே தான். ஆனால் தீட்டாவோட பொசிஷனில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய இண்டிவிஜுவல் ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இதே போல் z1 z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பட் டிவிஷன் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். டிவிஷனுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய ஆர் வேல்யூஸ் மேக்னிடியூட் வேல்யூஸை டிவைட் பண்ணிக்கணும். தென் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மில் உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்டோட ஆர்குமெண்ட் θ1 மைனஸ் செகண்டோட ஆர்குமெண்ட் θ2. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இங்கே டிவிஷனாக இருந்தால் உள்ள ஆர்குமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம்ஸில் இருந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தனித்தனியாக இருக்குது. z1 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆர்குமெண்ட் எடுத்தாலுமே சேம் தான். இல்லை இண்டிவிஜுவல் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு
நம்ம ஆட் பண்ணிட்டாலுமே சேம் தான். இது லாக் மாதிரி இருக்குது நமக்கு. லாக் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் லாக் ஏ ப்ளஸ் லாக் பிங்கிற மாதிரி. அதே போல் செகண்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை டிவைட் பண்ணிட்டு ஆர்குமெண்ட் எடுத்தாலுமே சேம் தான். இல்லை தனித்தனி ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டாலுமே சேம் தான். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 அப்படிங்கிறதும் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படிங்கிறதும் சேம் தான். தென் அதே போல் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய nth பவர் இருக்குது. ஸோ அதை நம்ம nth பவருக்கு ரைஸ் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி விச் இஸ் சேம் அஸ் n இன்டூ ஆர்குமெண்ட் ஆஃப் த இனிஷியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். பவர் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட ஆர்குமெண்ட்டை அந்த வேல்யூ என்ன பவருக்கு ரைஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிட்டாலுமே சேம் தான். அண்ட் ஃபைனலி ஒரு போலார் ஃபார்மோட ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்குது அப்படின்னா இதை நம்ம காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் 2k பை ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கலி இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் தான் நமக்கு. இப்போ இதை நம்ம பிக்டோரியலாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட தீட்டா, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z. இதோட போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ ஒருவேளை இந்த ஆங்கிள் கூட நான் ஒரு 2π ஆட் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2π ஆட் பண்ணோம் அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் ஆஃப் 2π ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு 2π ப்ளஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதோட பொசிஷன் இந்த டயக்ராமில் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீட்டா இப்படி இருக்குது, 2π அப்படிங்கிறது 360 டிகிரி. ஸோ கம்ப்ளீட் 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதே பொசிஷனுக்கு தான் வந்து நிற்கும். ஸோ சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் டினோட் பண்ணும். விச் மீன்ஸ் நான் இங்கே முதல்ல எழுதியிருக்கிற இந்த ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறது இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் நான் செகண்டாக எழுதியிருக்கூடிய இதுவுமே ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் டினோட் பண்ணுது. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் 4π ஆல்சோ. ஏன்னா 4π அப்படிங்கிறது 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அண்ட் 6πக்குமே ட்ரூ. 6π அப்படிங்கிறது 3 கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2π 4π 6π அப்படின்னு இருக்கு. அதாவது ஈவன் மல்டிபிள் ஆஃப் பை. அப்போது 2k பையை நம்ம இந்த ஆர்குமெண்ட் கூட ஆட் பண்ணாலுமே நமக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பொசிஷன் தான் கிடைக்கும். அதுதான் இந்த 4th ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஃபைனலி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் லையாக இருந்தது அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் b பை a இல்லை y பை x அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் செகண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ஸ்லாம் போகும்போது அது மாறும், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். எப்போவுமே பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபாலேருந்து தீட்டாவோட வேல்யூ என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறும். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபாங்கிறது தீட்டாங்கிறது சேம் தான். ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா தான். அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பை மைனஸ் ஆல்ஃபா. ஏன் பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த டயக்ராம் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இதை நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜீன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம இங்கே இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா இது வந்து அதோட இமேஜினரி பார்ட் y, இது ரியல் பார்ட் x அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சைன் இல்லாமல் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ வெறுமனே குவான்டிட்டிஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஆல்ஃபாவோட ஃபார்முலாவை tan இன்வர்ஸ் ஆஃப் b பை ஏங்கிறப்போ நீ tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b பை ஏங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். வித்தவுட் சைன் தான் நம்ம எடுப்போம் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ. ஆனால் இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அந்த லைன் செக்மெண்ட்டை மீட் பண்ணுற இந்த ஆங்கிள் தான் நம்ம தீட்டான்னு பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு வேண்டியது தீட்டா தான். ஆனால் tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆல்ஃபா தான் கிடைக்கும். இப்போது நமக்கு தெரியும் கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதாவது இங்கேருந்து தீட்டா போயிட்டுருக்கு. ஸோ தீட்டா ப்ளஸ் அண்ட் ரிமைனிங் போர்ஷன் வந்து ஆல்ஃபா. ஸோ தீட்டாவை ஆல்ஃபாவை ஆட் பண்ணோம்னா நமக்கு பை கிடைக்கும். which means theta is equal to pi இந்த ப்ளஸ் ஆல்ஃபாவை ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்துச்சு. இதே போல் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ஸ்க்கு நான் டைரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் இதை ஃபார்முலா மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா அப்படிங்கிறது மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா அப்படிங்கிறது மைனஸ் ஆல்ஃபா. ஸோ எப்போல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணணுமோ அப்போல்லாம் நம்ம ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஆல்ஃபா கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தீட்டாவோட வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இப்போது ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, த கொஸ்டின் இஸ் ரைட் த போலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நம்ம ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்
2 ப்ளஸ் I இன்ட்டு 2√3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதோட ரியல் பார்ட் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ரியல் பார்ட் அப்படிங்கிறது 2 அண்ட் இமேஜினரி பார்ட் B அப்படிங்கிறது 2√3. அண்ட் இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். எப்படி ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா போத் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் கமா ப்ளஸ் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஆர்டினரியாக நம்ம ஆர்டர்டு பேர்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ முதல்ல ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது Z is equal to R into cos theta plus I sin theta அப்படிங்கிறது தான். இப்போ இதில் முதல்ல நம்ம ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஆறுங்கிறது நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 2√3 the whole square, which is nothing but ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ப்ளஸ் 2√3 the whole square. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 அண்ட் √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ 3 4s are 12. இப்போ ரூட் ஆஃப் 16 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, which is 4. அப்போது ஆரோட வேல்யூ நமக்கு 4. அண்ட் ஆர்குமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக தீட்டாக்கு போகக்கூடாது, ஆல்ஃபா கால்குலேட் பண்ணி தான் தீட்டாக்கு போகணும். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னா tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இப்போ tan inverse ஆஃப் 2√3 டிவைடட் பை 2. இப்போ 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு tan inverse ஆஃப் √3 அப்படின்னு கிடைக்கும். tan inverse ஆஃப் √3 tan என்ன ஆங்கிள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு √3 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் 60 டிகிரி இல்லாட்டி π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ரெண்டுத்துலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா R is equal to 4 units அண்ட் ஆல்ஃபா is equal to π/3. இப்போ நம்ம தீட்டாக்கு வரலாம். ஸோ தீட்டாங்கிறது 4 குவாட்ரண்ட்ஸில் எதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வேரி ஆகும். பட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா தான். ஸோ தீட்டாவோட வேல்யூ π/3 தான். அப்போ தேர்ஃபோர் இதோட போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னா Z is equal to R into, அதாவது 4 into cos π/3 plus I sin π/3. Second subdivision, the question is 3 minus I into √3. இப்போ இதோட ரியல் பார்ட் அப்படிங்கிறது 3 அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது -√3. அண்ட் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் பார்ட் பாசிட்டிவ், ஸோ எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் ஒய் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு இருக்கு, விச் மீன்ஸ் இது நமக்கு 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போது இதோட குவாட்ரண்ட் வந்து 4, அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் கையோட. இப்போ ஆறுக்கு வருவோம். ஆறுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு 3, ஸோ 3யோட ஸ்கொயர் 9 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுங்கிறது -√3. ஸோ -√3 ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். √3 the whole square அப்படிங்கிறது நமக்கு 3 ஆகிடும். ஸோ 9 + 3 which is √12. இந்த √12 அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக √4 into 3 எழுதிக்கலாம். ஸோ which is nothing but 2√3. அண்ட் அடுத்ததாக ஆல்ஃபா கால்குலேட் பண்ணலாம். ஆல்ஃபா அப்படிங்கிறது tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போது tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட்டுங்கிறது -√3, பட் எனிக்கோ நம்ம மாடுலஸ் போட்டிருக்கோம், அதனால் சைன் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. √3 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 3. இப்போ √3/3ங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். √3/3ங்கிறத நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா √3 டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கிற அந்த 3யை √3 into √3ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு √3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1/√3, விச் மீன்ஸ் இதோட வேல்யூ வந்து tan inverse ஆஃப் 1/√3. இப்போ நமக்கு தெரியும் tan என்ன ஆங்கிளுக்கு 1/√3 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி நம்ம ரேடியன் எழுதணும் அப்படின்னா π/6. இது ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ தீட்டாக்கு வரலாம். இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் தீட்டாக்கு ஆல்ஃபாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -α. ஸோ விச் இம்ப்ளைஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π/6. ஸோ நமக்கு தீட்டா கிடச்சிருச்சு. அண்ட் ஆரோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். R is equal to 2√3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸை கொண்டு போய் போலார் ஃபார்மில், அதாவது போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா Z is equal to R into cos theta plus I sin theta. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போலார் ஃபார்ம் கிடச்சிரும். Z is equal to Rங்கிறது 2√3 into cos of -π/6. நான் டைரெக்டாக cos of π/6ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா cos of -θ is equal to plus cos theta தான். ஆனால் சைனுக்கு அப்படி கிடையாது. sin of -θ is equal to -sin theta. அப்போ நமக்கு cos of -π/6 அப்படிங்கிறது ப்ளஸ் cos π/6 தான், அது பிரச்சனை இல்லை. அண்ட் ப்ளஸ் I into sin of -π/6 அப்படின்னு இருக்கும். அது வந்து மைனஸ் சைன். அப்போ நம்ம அந்த மைனஸை முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா -I into sin of π/6 அப்படின்னு கிடச்சிடும். இதுதான் நமக்கு தேவையான போலார் ஃபார்ம். தேர்ட் சப்டிவிஷன்,
-2 மைனஸ் I இன்ட்டு 2. இப்போ நமக்கு இதிலிருந்து ரியல் பார்ட் A அப்படிங்கிறது -2 அண்ட் இமேஜினரி பார்ட் B அப்படிங்கிறதும் -2 தான். அண்ட் இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட். போத் ரெண்டு பார்ட்டுமே நமக்கு நெகட்டிவில் இருக்குது. இப்போ நெகட்டிவ் கமா நெகட்டிவ் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போது இதோட R வேல்யூக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ ஆறுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டும் -2 தான், அதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஸோ ரூட் ஆஃப் 4 + 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 8. அண்ட் ரூட் ஆஃப் 8ங்கிறது ரூட் ஆஃப் 4 × 2 எழுதும் போது நம்ம சிம்பிளாக 2√2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் வில் கிவ் அஸ் R is equal to 2√2. தென் ஆல்ஃபாக்கு வருவோம். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபார்முலா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட். ஸோ மாடுலஸ்ங்கிறதுனால நம்ம சைன் -2ல் மைனஸை விட்டுட்டு வெறும் 2 மட்டும் எடுத்துக்கலாம். 2 டிவைட் பை ரியல் பார்ட்டுங்கிறது 2 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1. நமக்கு தெரியும் tan என்ன ஆங்கிளுக்கு 1 வரும் அப்படின்னா 45. ஸோ 45 அப்படிங்கிறத நான் π/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4. ஆனால் இது தீட்டாவோட வேல்யூ கிடையாது. தீட்டாவை நம்ம தனியாக கால்குலேட் பண்ணணும். தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் தீட்டாங்கிறது -π + ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் π/4. இப்போ நம்ம அங்கே LCM எடுத்தோம் அப்படின்னா -4π + 1π டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். இல்லாட்டி சிம்பிளி -3π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நமக்கு தீட்டாவோட வேல்யூ. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு -3π/4. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போய்க்கலாம். ஸோ போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது Z is equal to R into cos theta plus I sin theta. So this implies Z is equal to R அப்படிங்கிறது 2√2. ஸோ 2√2 into cos of theta அப்படிங்கிறது நமக்குங்க -3π/4. இது நம்ம பாசிட்டிவ்லி எழுதிக்கலாம். காசுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா காஸ் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு ப்ரீவியஸ் சப்டிவிஷன் நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் -3π/4. இது அப்படியே வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை எழுதினாலுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஃபோர்த் சப்டிவிஷன். இதில் நமக்கு டிவிஷனில் இருக்குது. நியூமரேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்கிள் ஃபார்ம்லையும் டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்லையும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நியூமரேட்டர் நம்ம ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். முதல்ல இமேஜினரி பார்ட் இருக்குது I அப்படிங்கிறது, அதை நம்ம செகண்டாக எழுத போகிறோம். ஸோ நமக்கு -1 + I அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் ரியல் பார்ட் A அப்படிங்கிறது -1, இமேஜினரி பார்ட் B அப்படிங்கிறது 1 தான். ஏன்னா ஐக்கு எந்த கோஎஃபிஷியன்ட்மே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா மீனிங். அண்ட் இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா X நெகட்டிவ் அண்ட் Y பாசிட்டிவ், விச் மீன்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ இதை அப்படியே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததா ஆரோட வேல்யூ R is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 அண்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ ஆறுங்கிறது √2 டைரெக்டாக எழுதிக்கலாம். அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் B/A. ஸோ நம்ம சைன் இல்லாமல் வெறுமே நம்பர்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/1 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் 1. நம்ம ப்ரீவியஸ் சப்டிவிஷன்லேயே பார்த்தோம் tan inverse ஆஃப் 1 அப்படிங்கிறது 45 டிகிரி, இன் அதர் வேர்ட்ஸ் π/4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு தீட்டாவோட வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். தீட்டா அப்படிங்கிறது இங்கே நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு தீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா π - ஆல்ஃபா. அதாவது π - ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும் π/4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா LCM எடுத்துக்கலாம். 4π - πன்னு வரும். ஸோ விச் இஸ் 3π/4. இப்போ இந்த வேல்யூவெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இது வந்து நியூமரேட்டரோட வேல்யூ மட்டும்தான். ஸோ நியூமரேட்டர் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா R இன்ட்டு, ஸோ நியூமரேட்டரோட போலார் ஃபார்ம் தனியாக எழுதிக்கலாம். R இன்ட்டு cos θ ப்ளஸ் I sin θ. அதாவது ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இங்கே √2 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டாங்கிறது 3π/4 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 3π/4 டிவைடட் பை டினாமினேட்டர் அங்கே இருக்கிற எந்த மாடிஃபிகேஷனும் நம்ம பண்ணல, அதை அப்படியே எடுத்துக்கலாம். காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் π/3. இங்கே நமக்கு ஆர் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளி 1ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு கிளியரன்ஸ்க்காக. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருந்தோம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிவிஷனில் இருந்தது போலார் ஃபார்மில் அப்படின்னா எப்படி நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆர் வேல்யூஸ் அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். ஸோ √2/1 இன்ட்டு காஸ் ஆஃப் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது ரெண்டுத்துடைய ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ காஸ் ஆஃப்
ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் இருக்கிறதோடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா 3π/4 இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ, தென் மைனஸ் டினாமினேட்டரோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா π/3. ஸோ மைனஸ் π/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஆஃப் 3π/4 மைனஸ் π/3 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 3π/4 மைனஸ் π/3. இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ஓவர். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 3s are 9π மைனஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4π டிவைடட் பை 3 4s are 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9π மைனஸ் 4π அப்படிங்கிறது 5π/12. அப்போ இது இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் √2/1ங்கிறது √2 தான். ஸோ √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 5π/12 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 5π/12. இது நமக்கு தேவையான ஃபைனல் போலார் ஃபார்ம். Question number 2. The question is find the rectangular form of the complex numbers அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 வகையில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை முதல்ல ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கடுத்து செகண்டோட ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும், தென் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னுமே ஈஸியாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது நமக்கு தெரியும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம ஆர்குமெண்ட் அண்ட் மாடுலஸ் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, விச் மீன்ஸ் போலார் ஃபார்மில் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா ரெண்டுத்தினுடைய ஆர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும், தென் காஸ் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I சைன் இன்ட்டு சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போலார் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா ஆர் வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிவிஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் ஆர் வேல்யூஸ் டிவைட் பண்ணிக்கணும், ஆர்குமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதை நமக்கு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு அப்கோர்ஸ் ஆர் வேல்யூஸ் 1 தான் இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குமே. ஸோ 1 × 1 அதை நம்ம விட்டுடலாம். அப்போது காஸ் ஆஃப் θ ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் θ அப்படிங்கிற மாதிரி ஃபார்மில் இருக்கும். இந்த θவில் எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒனோட ஆர்குமெண்ட் π/6 ப்ளஸ் செகண்ட் ஒனோட ஆர்குமெண்ட் π/12. ஸோ அதையே நான் சைனுக்கு எழுதிக்கிறேன். π/6 ப்ளஸ் π/12. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா காஸ் ஆஃப் π/6, ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2πன்னு வந்துடும். ஸோ டோட்டலாக நமக்கு 3π/12 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 3π/12 அப்படின்னு கிடைக்கும். இதையுமே இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா காஸ் ஆஃப் π/4 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் π/4 அப்படின்னு கிடைக்கும். π/4 நமக்கு 45 டிகிரி. இப்போ காஸ் 45 நமக்கு தெரியும் 1/√2. ஸோ 1/√2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் 45 விச் இஸ் 1/√2 அகெயின். அப்போது 1/√2 ப்ளஸ் I இன்ட்டு 1/√2 அப்படிங்கிறது இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதே போல் தான் செகண்ட் நம்பருக்குமே. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டரோட ஆர் வேல்யூ 1 தான் நமக்கு அஃப்கோர்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டரோட ஆர் வேல்யூ 2 இன்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போது நியூமரேட்டரோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா -π/6. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா காஸ்க்கு இங்கே π/6 தானே சார் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. காஸ் ஆஃப் ப்ளஸ் π/6 அப்படிங்கிறது நம்ம காஸ் ஆஃப் -π/6ன்னு நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம். ப்ளஸ் இங்கே இருக்கிற மைனஸ் உள்ள சைனுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா I இன்ட்டு சைன் ஆஃப் -π/6 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது -π/6. ஸோ -π/6 அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் டினாமினேட்டரோட இது ரெண்டும் டிவிஷனில் இருக்கிறதுனால ஆர்குமெண்ட்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் சப்டிவிஷன் நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்ததுனால ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இது டிவிஷனில் இருக்குது, அதனால் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அண்ட் டினாமினேட்டரோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா π/3. ஸோ விச் இஸ் சேம் ஃபார் சைனுக்குமே. ஸோ I சைன் ஆஃப் -π/6 -π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/2 அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ காஸ் ஆஃப் உள்ள இருக்கக்கூடிய -π/6 -π/3 இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2π டிவைட் பை 2 × 3 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ -π -2π அப்படின்னா -3π/6. இல்லாட்டி இன்னுமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா -3π/6 தான் கிடைக்கும். இதை 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -π/2ன்னு வந்துடும். நம்ம டைரெக்டாக -π/2ன்னு எழுதிக்கலாம். இப்போது ஆர்குமெண்ட் வந்து காஸ் ஆஃப் -π/2 ப்ளஸ் I இன்ட்டு
sin of minus pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ pi by 2 அப்படிங்கிறது நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். அப்போ 1 by 2 into cos of minus pi by 2, cos of minus 90 which is of course 0 நமக்கு, plus I into sin of minus 90. ஸோ sin of minus 90ங்கிறது minus sin 90 தான், அதாவது minus 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus I by 2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய போலார் ஃபார்ம், ஐ மீன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். Question number 3. The question is, if x1 plus iy1 into x2 plus iy2 etc. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு n காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a plus ib அப்படிங்கிற ஒரு ஃபைனலி ஒரு சிம்பிளான காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நமக்கு ரிசல்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் we need to show two things. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்டூ x2க்கு இன்டூ x3க்கு எட்ஸெட்ரா xn வரைக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே போல் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு சப்டிவிஷனையும் க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மாடுலஸ் கூட ரிலேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ லெட்ஸே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ib அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதாவது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வர்றது எல்லாமே நமக்கு மாடலஸ் கூட ரிலேட் ஆயிருக்கு. அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். அதாவது x1 ப்ளஸ் iy1 இன்டூ எட்ஸெட்ரா டில் xn ப்ளஸ் iyn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ib. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லையுமே டேக்கிங் மாட். நம்ம மாட் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 into modulus of x2 plus iy2 etc. till modulus of xn plus iyn is equal to modulus of a plus ib அப்படின்னு கிடைச்சோம். இப்போ நீங்கள் கேட்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்டாக இருக்குது, ஸோ நான் எல்லாத்துக்குமே சேர்த்து மாடுலஸ் போட்டால் இந்த மாதிரி ஒரு மாடுலஸ் தானே வரணும், எப்படி நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்ம மாடுலஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் சேம் தான், இல்லை தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துகிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இங்கே நான் தனித்தனியாக மாடுலஸை பிரிச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மாடுலஸ் வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாடுலஸ் வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு மாடுலஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குமே மாடுலஸுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், அதாவது x1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதாவது y1 ஸ்கொயர் இன்டூ செகண்டோடது அதே போல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் எட்ஸெட்ரா. கடைசியாக நமக்கு ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ த்ரோட்லி ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்டூ x2 ஸ்கொயர் இன்டூ y2 ஸ்கொயர் எட்ஸெட்ரா டில் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆகிடும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனை பார்த்தோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை எக்ஸுங்கிறது ரியல் பார்ட். இப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிற டேர்மை பார்த்ததுமே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன அப்படின்னா இது நமக்கு ஆர்குமெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதிக்கலாம். x1 ப்ளஸ் iy1 இன்டூ எட்ஸெட்ரா டில் xn ப்ளஸ் iyn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ib அப்படிங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். தென் நம்ம டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடு ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். ஆர்குமெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 இன்டூ z2 அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ரெண்டு நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுத்தோம், ஐ மீன் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுத்தாலும் இல்லை தனித்தனியாக ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணாலும் சேம் தான். அப்போ நம்ம தனித்தனியாக ஆர்குமெண்ட் எடுக்கும்போது டேக்கிங் ஆர்குமெண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரோட ஆர்குமெண்ட், அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் x2 ப்ளஸ் iy2 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ்
கடைசி காம்ப்ளெக்ஸ் நம்பரான ஆர்குமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் IYN இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோட ஆர்குமெண்ட், அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் IB. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் IY1. இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி பார்ட்டுங்கிறது y1, ரியல் பார்ட் அப்படிங்கிறது x1. அப்போ நம்ம ஆர்குமெண்ட் எடுத்தோம்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட மாடுலஸ், அதாவது y1 டிவைடட் பை ரியல் பார்ட் x1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் செகண்டுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் y2 divided by x2 plus etc. Finally, tan inverse of yn divided by xn is equal to right hand side நமக்கு tan inverse of imaginary part வந்து b divided by real part அப்படிங்கிறது a. ஆனால் ஸ்டில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அந்த கிடைக்கிற ஆங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரியை விட பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனிக்கோ 360 டிகிரியோட இப்படி நம்ம பெருசாக போனாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடோட அந்த tan inverse ஆஃப் b/யோட வேல்யூ அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கலாம், நம்ம ஆடட் அப் டு பண்ணும்போது 360யோட பெரிய ஆங்கிளாக கிடைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த 30 டிகிரியோட சேம் பொசிஷனுக்கு வரும், விச் மீன்ஸ் இந்த 30லேருந்து 360 ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ விச் இஸ் 390 கிடைக்கலாம். இல்லை இன்னொரு ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் போய் இன்னொரு ப்ளஸ் 360 பண்ணி கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி சேம் இதே வேல்யூ தான் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அந்த பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, tan inverse of b/a ப்ளஸ் 2π இருக்கலாம், விச் மீன்ஸ் ஒரு ஃபுல் ரொட்டேஷன், இல்லை 4π 2 ஃபுல் ரொட்டேஷன், இல்லை 3π அதாவது 3 ஃபுல் ரொட்டேஷன், அந்த மாதிரி எதுவும் ஒன்று இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக 2kπ அப்படின்னு எழுதிக்கிறோம். கேங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்டீஜர், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கால்குலேட் பண்ணுற இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் நெகட்டிவில் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேம் பொசிஷன் பட் இட் கேன் பி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ப்ளஸ் 2kπ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சமேஷன் ஃபார்மில் இருக்குது. இந்த சமேஷன் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, சமேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் y1 y2 y3 வேல்யூஸ் மாறிட்டே இருக்குது, அதனால தான் நான் yr எழுதிக்கிறேன், டிவைட் பை கீழேயும் x1 x2 x3 மாறிட்டு இருக்கு, xr எழுதிக்கலாம். அண்ட் ஆரோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா r ranges from 1 to n. அப்போ r is equal to 1 to n tan inverse of yr divided by xr அப்படி நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா சமேஷனையும் சிம்பிளிஃபைடாக அப்படி எழுதிக்கலாம். இது நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னா, r is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ண செகண்ட் டேர்ம், சிமிலர்லி n சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த nth டேர்ம். ஸோ அந்த கம்ப்ளீட் சமேஷன் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம சிம்பிளாக சுருக்கி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஸ் யூஷுவல் tan inverse of b/a plus 2kπ where pi is an integer. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Question number 4. The question is, if 1 plus z divided by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, then show that z is equal to I into tan theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த cos of 2 theta plus I sin 2 theta அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, e to the power 2i theta அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ e to the power I into argument அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ சம்முக்கு வருவோம். 1 plus z divided by 1 minus z is equal to e power 2 into I theta அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேருந்து ஜியோட வேல்யூ மட்டும் கேல்குலேட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 1 minus z ரைட்டில் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 plus z is equal to e power I into 2 theta into 1 minus z அப்படின்னு கிடைக்கும். இந்த e power I into 2 theta உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா e power I into 2 theta minus z into e power I into 2 theta அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 plus z அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஜியோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த z டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் கம்பைன் பண்ணிக்கலாம். z டேர்ம்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது இந்த z அண்ட் இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சைடில் கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு z இங்கே அப்படியே இருக்குது. அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் z இன்ட்டு e பவர் I2 theta லெஃப்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் z இன்ட்டு e பவர் I2 theta அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் I2 theta மைனஸ் 1. இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் 1 வந்து ரைட்டில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். தென் z காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் e பவர் I2 theta அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஆன்சரில் e பவர் I2 theta மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். தேர்ஃபோர் ஜியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா e பவர் I2 theta மைனஸ் 1
டிவைடட் பை இ பவர் ஐ டூ தீட்டா ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதையுமே நம்ம லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா பேசிக்கலி இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு டூ அப்படின்னு இருக்குது. அதாவது இ பவர் ஐ தீட்டாவை ஒரு எக்ஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு டூங்கிறது இ பவர் ஐ தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே எக்ஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். மைனஸ் ஒன்னை எக்ஸால் டிவைட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் கிடைக்கும், அதாவது எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஒன். அதே போல் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை எக்ஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஒன்னை எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஒன் பை எக்ஸ், அதாவது எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஒன். ஸோ இங்கே நம்ம எப்படி இதை மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா இ பவர் ஐ டூ தீட்டா அதை வந்து ஒரு இ பவர் ஐ தீட்டாவில் டிவைட் பண்ணோம்னா வெறும் இ பவர் ஐ தீட்டா மட்டும் நமக்கு கிடைக்கும். மைனஸ் இந்த ஒன்னை இ பவர் ஐ தீட்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை இ பவர் ஐ தீட்டான்னு கிடைக்கும். இல்லைனா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை சேம் திங் வித் ப்ளஸ். அப்போ இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படின்னு கிடைக்கும். நமக்கு பேசிக்கலி தெரியும் இ பவர் ஐ தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தென் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அண்ட் த சேம் திங் கீழே நமக்கு அடிஷனில் இருக்குது. அப்போது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம். அப்போது இந்த மைனஸ் நமக்கு உள்ளே போச்சு அப்படின்னா சைன் காசுக்கு மைனஸ் ஆகிடும் அண்ட் சைனுக்கு அகைன் ப்ளஸ் ஆகிடும். அப்போது நமக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு ஆகிடும். டிவைடட் பை டினாமினேட்டர் ஆஸ் யூஷுவல் நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் நமக்கு ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு டூ ஐ சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டரில் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அண்ட் மைனஸ் ஐ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். ரெண்டு கேன்சல் ஆகிட்டு டூ காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டூ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது டான் தீட்டா. இதை நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Question number 5. The question is, if cos alpha plus cos beta plus cos gamma is equal to sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0, ரெண்டுமே equal to 0, then ஒரு ரெண்டு சப்டிவிஷனை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே காஸ்ல இருக்குது, விச் மீன்ஸ் நமக்கு அந்த போலார் ஃபார்மில் ரியல் பார்ட்டோட ரிலேட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் எல்லாமே சைனில் இருக்குது, விச் மீன்ஸ் அந்த போலார் ஃபார்மில் நமக்கு இமேஜினரி பார்ட் கூட ரிலேட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சப்டிவிஷன்ஸ்க்கு அப்புறம் வருவோம். முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கண்டிஷனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செகண்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா, இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கிறேன். அண்ட் கீழே இருக்கிற ஈக்குவேஷனை த்ரோட்லி நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும், ஐ இன்ட்டு சைன் பீட்டா, ஐ இன்ட்டு சைன் காமா, அண்ட் ஐ இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். ஐ இன்ட்டு 0ங்கிறது 0 தான், அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டேர்ம்ஸை நம்ம கிளப் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளோட போலார் ஃபார்ம், ப்ளஸ் செகண்ட் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய போலார் ஃபார்ம் ஆட் பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம க்ளோஸ்லி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்மை ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் போலார் நம்ம பின்னு வச்சுக்கலாம், தேர்ட் போலார் சின்னு வச்சுக்கலாம். அப்போ இது பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. நமக்கு சின்ன கிளாஸில் ஒரு ஐடென்டி படிச்சிருப்போம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
இப்போ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். a + b + cங்கிறது 0வாக இருக்கிறதுனால a கியூப், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரோட கியூப், cos ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா த ஹோல் கியூப் ப்ளஸ் b கியூப், அதாவது cos பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் c கியூப், அதாவது cos காமா ப்ளஸ் i sin gamma the whole cube is equal to 3 into the first complex number ஆன cos alpha plus i sin alpha into b second complex number cos beta plus i sin beta into c, அதாவது third complex number cos gamma plus i sin gamma. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு பவர்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் போலார் ஃபார்மில் பவர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உள்ள நம்ம ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபா த ஹோல் கியூபுங்கிறது நமக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா cos ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் i இன்ட்டு sin ஆஃப் 3 ஆல்ஃபா. அதே போல் தான் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் cos ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் i இன்ட்டு sin ஆஃப் 3 பீட்டா. தென் தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் cos ஆஃப் 3 gamma ப்ளஸ் i இன்ட்டு sin ஆஃப் 3 gamma. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போலார் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா அதோட ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதிக்க முடியும். எப்படின்னா cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் i sin இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஆனால் 3 இஸ் காமன் ஃபார் போத் cos and sin. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் பார்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ண போகிறோம். ரியல் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே cos 3 ஆல்ஃபா, cos 3 பீட்டா, cos 3 காமா 3 அடிஷனல் இருக்குது. அப்போ நம்ம ரியல் பார்ட்ஸை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் cos ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் cos ஆஃப் 3 காமா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ரியல் பார்ட் என்ன அப்படின்னா cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. பட் முன்னாடி நமக்கு ஒரு 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நம்ம 3 இன்ட்டு cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதிக்கலாம். இதே போல் நம்ம இமேஜினரி பார்ட்ஸ் எல்லாமே கிளப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்மளோட இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது sin 3 ஆல்ஃபா அண்ட் தென் sin 3 பீட்டா sin 3 காமா இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக நமக்கு மேலே கிடச்சதுனுடைய சைன்ஸ் கீழே கிடைக்கும். அதாவது sin 3 ஆல்ஃபா ப்ளஸ் sin 3 பீட்டா ப்ளஸ் sin 3 gamma is equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா நமக்கு sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ நமக்கு 3 இன்ட்டு sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் தான் நமக்கு ரெண்டு சப்டிவிஷனாக ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். Question number 6. The question is, if z is equal to x plus iy and argument of z minus i divided by z plus 2 is equal to pi by 4, then show that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு வேணும். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படிங்கிறது x plus iy. ஸோ x plus iy minus i divided by x plus iy plus 2 is equal to pi by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் இங்கே நமக்கு எக்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஒய் மைனஸ் 1. ஏன்னா நம்ம ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். டிவைட் பை டினாமினேட்டரில் ரியல் பார்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் இமேஜினரி பார்ட்டில் ஒரே ஒரு டேர்ம் தான் நமக்கு இருக்குது, ஒய் மட்டும்தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4. இப்போ இது நமக்கு ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆர்குமெண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் tan inverse of modulus of imaginary part divided by real part அப்படிங்கிற மாதிரி கிடைக்கணும். அதாவது tan inverse of imaginary part. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே இது ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டரில் ஒரு ரியல் ப்ளஸ் இமேஜினரி இருக்குது, டினாமினேட்டரில் அதே மாதிரி ஒரு ரியல் ப்ளஸ் இமேஜினரி இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் இந்த கம்ப்ளீட் டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய ரியல் பார்ட் எப்படி வரும், இமேஜினரி பார்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ரியல் ப்ளஸ் இமேஜினரி டிவைடட் பை கீழையும் இப்படி ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபைனல் ரிசல்டன்ட்டோட ரியல் பார்ட் வேணும் அப்படின்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியும். அண்ட் இமேஜினரி பார்ட் வேணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோலையே tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே இமேஜினரி பார்ட் நமக்கு வேணும். அப்போ இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறதுனா முதல்ல மைனஸ் போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் நமக்கு எக்ஸ் இருக்குது, கீழே வந்து ஒய் இருக்குது. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி. ஸோ இப்படி கிராஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் செகண்டரி கிராஸ். இந்த செகண்டரி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இதை வந்து நமக்கு இமேஜினரி பார்ட். டிவிஷன் வரும் நமக்கு டிவைடட் பை சம் டேர்ம்னு வரும். பட் அது டினாமினேட்டரில் டிவிஷன் இருக்கிறதால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். நம்ம டிவிஷன் போட தேவையில்லை. இப்போது கீழே டினாமினேட்டருக்கு வருவோம். டினாமினேட்டரில் நமக்கு ரியல் பார்ட் வேணும். ஸோ ரியல் பார்ட்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரியல் பார்ட் அப்படிங்கிறப்போ டைரெக்டாக அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் செகண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு y into y minus 1. This is equal to pi by 4. இது ஆக்சுவலி நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இதை காஞ்சுகேட் மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது காஞ்சுகேட் எப்படி எடுப்போம் அப்படின்னா நியூமரேட்டரில் நமக்குங்க எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இருக்குது. டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குது. இதோட காஞ்சுகேட் நம்ம எடுத்துப்போம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் இந்த மாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிள் ஃபைனலி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட்டு போடணும்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த tan இன்வர்ஸ் நான் ரைட்டில் கொண்டு போய்ட்றேன். ரைட்டில் கொண்டு போனால் tan ஆஃப் பை பை 4 வந்துடும். அப்போ லெஃப்ட்டில் நமக்கு மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய் தென் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டரில் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ரைட்டில் நமக்கு tan இன்வர்ஸ் ரைட்டில் போச்சோம்னா tan ஆஃப் பை பை 4. ஸோ பை பை 4 அப்படிங்கிறது 45 டிகிரி, tan 45 அப்படிங்கிறது 1 தான். ஸோ நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிது. இப்போது மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 கிடச்சிருக்கு. அண்ட் த டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரைட்டில் நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, அது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கட்டும். தென் ஒய் ஸ்கொயர் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒய் ஸ்கொயர் டேர்ம். ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தென் எக்ஸ் டேர்முக்கு வரலாம். எக்ஸ் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட்டில் ஒரு 2x இருக்குது அண்ட் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எக்ஸ் ரைட்டில் போச்சு அப்படின்னா ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ டோட்டலி நமக்கு 3x. அப்போது ப்ளஸ் 3x அண்ட் ஒய் டேர்ம்ஸ் பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒய் டேர்ம் வந்து மைனஸ் ஒய் இருக்குது அண்ட் லெஃப்ட்டில் நமக்கு ஒரு ப்ளஸ் 2y இருக்குது. அந்த ப்ளஸ் 2y ரைட்டில் போச்சு அப்படின்னா மைனஸ் 2y ஆகிடும். ஸோ மைனஸ் 2y ஒரு மைனஸ் ஒய் டோட்டலாக நமக்கு மைனஸ் 3y அப்படின்னு கிடைக்கும். தென் ஃபைனலி ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது இந்த மைனஸ் 2. அந்த மைனஸ் 2 ரைட்டில் போச்சு அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. See you in the next one. Have a nice day. Bye bye.